எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் சம்மதம்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஒருத்தவங்களுடைய சம்மதம் இல்லாமல் அவங்களுடைய நுனி விரலை கூட தொடுறது அசிங்கம்னு நினைக்கக்கூடிய சமூகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. கல்யாணங்கிறது ஒரு பொண்ணை தொடுறதுக்கான உரிமைன்னு நினைக்கிறவங்கள எப்படி தண்டிக்கலாம் அப்படிங்கிற படம் தான் இந்த சீரையா. 2026 வந்த இந்த வெப் சீரிஸோடைய தமிழ் ரீகேப்பை பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டினியூஸாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டிங்கன்னா இன்னும் ஹெல்ப்பாக இருக்கும். ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா கமலேஷ் அப்படிங்கிற இந்த லேடியை காமிக்கிறாங்க. இவங்க தான் கிட்டத்தட்ட இந்த படத்துடைய ஹீரோயின். ஹஸ்பண்டுடைய தம்பியை சின்ன வயசுல இருந்தே சொந்த புள்ள மாதிரி வளர்க்குறாங்க. அதனால அவனுக்கு ஒரு சின்ன பிரச்சனைனா கூட இவங்களுக்கு பயங்கர கோபம் வந்துடுது. அன்னைக்கு ஒரு நாள் அப்படிதான் அவன் ரோட்ல சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ போய் இவங்க ரவுடி பசங்களெல்லாம் அடிச்சுட்டு அந்த பையனை காப்பாற்றி கூட்டிட்டு வராங்க. இந்த பையன் பேர் அருண். இவரு தான் இந்த குடும்பத்துடைய மூத்த தலை. இவர் தான் அந்த கமலேஷுடைய மாமனார். இவர் வந்துட்டு லேடிஸ் எல்லாம் இப்படி ரோட்ல போய் சண்டை போடக்கூடாதுன்ற மாதிரி அவளை திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு கமலேஷ், இந்த பையனை அடிச்சா நான் எப்படி சும்மா இருக்க முடியும், நான் இவனை குழந்தை மாதிரி வளர்த்துக்கிட்டேன், அதனால நான் வந்துட்டு இவனுக்காக காப்பாத்துறக்க இறங்கினேன்னு சொல்றாங்க. இப்போ அருண் அப்படிங்கிற அந்த பையனுக்கு பொண்ணு பார்க்கறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பாட்டி கிட்ட சொல்லிட்டு அவங்க ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கிட்டு பொண்ணு பார்க்க போறாங்க. பொண்ணு வீட்டுக்கு போகும்போது அந்த பொண்ணு வந்துட்டு கொஞ்சம் ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அதை பார்த்த உடனே கமலேஷுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டா ஃபீல் ஆகுது. கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் நல்ல ட்ரெஸ் எல்லாம் போடுமான்ற மாதிரி அப்பவே வந்து சொல்றாங்க. சரின்னு ஓகே அப்படின்னு அந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த பொண்ணு பேரு பூஜா. பூஜாவை பார்த்த உடனே அருணுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. என்ன ஆனாலும் பூஜாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் பூஜாவோட ஃபேமிலி அருணோட ஃபேமிலி அளவுக்கு அவ்வளோ பெரிய ஃபேமிலி கிடையாது. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு சரி ஓகே நம்ம வந்துட்டு கல்யாணம் பண்ணி நல்லபடியாக கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகி மோதிரமும் போடுறாங்க. கமலேஷ்க்கு மைண்டுக்குள்ள ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கு. அவள் ரொம்ப நல்லா படித்த பொண்ணா இருக்கா, அழகா இருக்கா, வந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டில் நம்மளை யாரும் ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்களோ அப்படின்னு லைட்டாக அவளுக்குள்ள ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வருது. அருண் அந்த பொண்ணை பற்றி பாராட்டி பேசிக்கிட்டே வரான், நான் அவனை ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு. இப்போ கமலேஷோ அவள் மாமியார்கிட்ட நானும் கொஞ்சம் படிச்சிருக்கலாமோ அப்படி இப்படின்ற மாதிரியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா. இப்போ வெளியே வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கிற நேரம் பயங்கர கூட்டமாக இருக்குது. என்னன்னு கமலேஷ் இறங்கி பார்க்குறா, அங்கே LGBTQவோட ரேலி நடந்துட்டு இருக்கு. LGBTQன்னா வந்துட்டு எந்த வகையான ரிலேஷன்ஷிப்பில் வேணா யாரு கூட வேணா இருக்கலாம், ஆண்கள் ஆண்கள், பெண்கள் பெண்கள், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு குரூப்பு. அந்த குரூப்பில் இந்த பூஜாங்கிற பொண்ணை இவ பார்க்குறா. பார்த்த உடனே அவளை வந்துட்டு உடனடியாக ஆட்டோவில் ஏற்றி வீட்டுக்கு போகலான்னு சொல்லி அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கா. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த உடனே நேரடியாக அவகிட்ட போய் ஆமாம் அந்த மாதிரி குரூப்பு கூட உனக்கு என்ன வேலைன்ற மாதிரி கேட்குறா. அப்போ வந்துட்டு எனக்கும் அவங்களுக்கும் என்ன சம்மந்தம்னு நீங்கள் கேட்க வரீங்கன்னா, நானும் அந்த மாதிரி கிடையாது, நான் வந்துட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நமக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்க கூட இருக்கலாம், அது ஆணாக இருந்தா என்ன பெண்ணாக இருந்தா என்ன அந்த மாதிரி அவள் சொல்கிறா. ரிலேஷன்ஷிப்பு, டிரான்ஸ்ஜெண்டர் இதெல்லாம் பற்றி அவள் பேசும்போது, இங்கே பாரு இதெல்லாம் எங்கள் குடும்பத்துக்கு பிடிக்காது, நீ முதல்ல மோதிரத்தை கொடுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து மோதிரத்தை பிடுங்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்துடுறா. வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி நான் அந்த பொண்ணுகிட்ட இருந்த மோதிரத்தை வாங்கிட்டேன், என்கேஜ்மெண்ட் எல்லாம் கேன்சல் அப்படின்னு கமலேஷ் சொல்கிறா. இதெல்லாம் கேட்ட வீட்டு ஆண்கள், யாரை கேட்டு இதெல்லாம் முடிவெடுக்கிறீங்க, நம்ம இதெல்லாம் பேசி பேட்சப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஒருவேளை நம்ம பண்ணது தப்பு தானோ அப்படின்ட்டு நேரடியாக கமலேஷ் அந்த பொண்ணுக்கிட்டேயே போயிட்டு சாரிம்மா நான் படிக்காதவ, எனக்கு இதை பற்றி எல்லாம் தெரியாது, நீ சொல்லி கூட நான் புரிஞ்சுக்கிறேன், என்னை தப்பாக எடுத்துக்காதன்ற மாதிரி எல்லாம் சொல்லி ரொம்பவே ஓப்பனாக மன்னிப்பு கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்ட உடனே பூஜாக்கும் சரி பாவம் இவங்க இன்னசென்ட் தான் போல, அவங்க கற்றுக்கிட்ட விஷயத்த வச்சு நமக்கு வந்துட்டு ஏதோ அட்வைஸ் பண்ண நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு புரிஞ்சுக்கிறா. இவளும் வந்துட்டு நான் வந்துட்டு கொஞ்சம் கூட படிக்காத ஆள், அதனால நான் இதுதான் லைஃப்னு நினச்சிட்டேன், கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய மென்டாலிட்டிக்கு நான் வர ட்ரை பண்ணுறேன்ற மாதிரி சொல்கிறா. மறுபடியும் என்கேஜ்மெண்ட்டு பேட்சப் ஆகுது. அருணுக்கும் அவளுக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கான வேலையெல்லாம் நடக்குது. அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா இவன் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கான். கமலேஷ் அதை வந்து பார்க்குறா. இருந்தாலும் ஒரு நாள் தானே பண்ணுறான், அதனால எதுவும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி கமலேஷும் எதுவும் சொல்லாமல் அங்கிருந்து போயிடுறா. இப்போ எல்லாருமே கல்யாணத்துக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. கமலேஷுக்கு ஒரு விதமான டவுட்டாகவும் இருக்குது. இவ வந்துட்டு நம்ம ஃபேமிலிக்கு செட் ஆகலான்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கா. இருந்தாலும் கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடியுது. அவங்களுடைய ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்குள்ளே அம்மாப்பிளையும் பொண்ணும் போயிடுறாங்க. லேடிஸ் எல்லாம் வெளியே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவன் வந்துட்டு ஆசையாக பூஜாவுக்கு வந்துட்டு ஒரு கிஃப்ட்டும் கொடுக்குறான். அதை பூஜா வாங்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறான். இனிமேல் இவன் தான் நமக்கு எல்லாமேன்ற மாதிரி சொல்கிறா. பூஜா அருண் கிட்ட எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, இன்றைக்கி நம்ம எதுவும் வேண்டாம், நம்ம 2 பேர் தனித்தனியாக தூங்கலாம் ப்ளீஸ்ன்ற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணுறா. இருந்தாலும் அருண் கொஞ்சம் கூட கேட்காம அந்த பொண்ணு ரொம்ப கம்பல் பண்ணி அவளை வந்துட்டு கிட்டத்தட்ட ரேப் பண்ணுற மாதிரி ரொம்ப டார்ச்சர் அனுபவிக்கிறா. அந்த பொண்ணு அடுத்த நாள் காலையில் வந்துட்டு ரொம்ப நொந்து போய் நம்ம என்ன மாதிரி வாழ்க்கையை எக்ஸ்பெக்ட் பண்ணி இங்கே வந்தோம், ஆனால் இங்கே வந்துட்டு ரெஸ்பெக்ட் கூட கிடைக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறா. மாடியில் நின்றுட்டு நைட்டு நடந்த எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறா. இவர் ரொம்ப ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி எல்லாத்துக்கிட்டையும் நான் போய் சொல்லிடுவேன்ற மாதிரி மிரட்டியும் பார்க்குறா. இருந்தாலும் அவன் வந்துட்டு இங்கே பாரு கல்யாண லைஃப்பில் இதெல்லாம் நடந்தே
ஆகணும், முதலிரவு அன்னைக்கு நம்ம 2 பேரும் ஒன்றா இருந்து தான் ஆகணும். இது வந்துட்டு நீ வெளியே சொன்னீங்கன்னா எல்லாரும் சிரிப்பாங்க, நீ வேணா வெளியே போய் சொல்லிப்பாரு, வெளியே வா எல்லாரும் முன்னாடி சொல்லு, ஓப்பனாக சொல்லு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை வந்துட்டு ரொம்ப பலவந்தப்படுத்தி ரூமுக்கு வெளியே நிறுத்தி வைக்கிறான். இந்த பொண்ணும் சரி நம்ம போய் எல்லாத்திட்டையும் சொல்லிடலாமான்னு நினைக்கிறா. அந்த நேரத்தில் அவளுக்கு யாருமே அவைலபிளாக இல்லை, எல்லாருமே பிஸியாக இருக்காங்க. அதனால இந்த பொண்ணு திருப்பி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திருப்பி ரூம்குள்ளேயே வந்துடுறா. ரூம்குள்ளே வந்து அவளை பார்த்துட்டு பார்த்தியா இதை தான் சொன்னேன், யார் இதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க, நீ வான்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பொண்ணை வந்துட்டு பயங்கர டார்ச்சர் பண்ணி அவ கூட செக்ஸ் வச்சுக்கிறான். இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை, இவளால் தடுக்கவும் முடியல. வேற வழி இல்லாமல் கண்ணீரோட அந்த பொண்ணு அந்த இரவை ரொம்ப கஷ்டப்பட்டு நகர்த்து. ஆனால் கமலேஷுடைய ஹஸ்பண்டு ரொம்பவே நல்ல ஆள், அவருக்கு அவருடைய ஒய்ஃபை ரொம்ப பிடிக்கும். அவங்க 2 பேத்துக்கும் ஒரு பெண் குழந்தை இருப்பாங்க. அவங்களுக்கு அங்கே ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும்போது இவங்க 2 பேரும் இங்கே ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நீ என்னுடைய தம்பி ரொம்ப நல்லா வளர்த்துருக்க, அவனுக்கு கல்யாணமும் பண்ணி கொடுத்துருக்க, ரொம்ப தேங்க்யூன்ற மாதிரி சொல்கிறா. ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் ரொம்ப ஹாப்பியான கப்பலாக இருக்காங்க. இன்னொரு சைடு பூஜாக்கு வாச்ச அருணுங்கிற ஆளுடைய முகம் வந்துட்டு இன்னைக்கு தான் இவளுக்கு தெரிய வருது. ரொம்ப வருத்தப்பட்டு மாடியில் நின்றுக்கிட்டு இருக்கா. காலையில் கமலேஷ் பூஜா கிட்ட ஏன் வருத்தமாக இருக்க, என்னாச்சுன்னு கேட்கும்போது இல்லை எனக்கு என் வீட்டுக்கு போகணும், தயவு செஞ்சு என்னை வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அழுக ஆரம்பிக்கிறா. கமலேஷ் என்னாச்சுன்னு சொல்லுன்ற மாதிரி கேட்குறா. இல்லை எனக்கு இங்கே செட் ஆகலை அப்படின்னு சொன்ன உடனே அவள் அழுக தாங்காமல் கமலேஷும் யார்கிட்டையும் சொல்லாமல் பூஜாவை அவளுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறா. வீட்டுக்கு போன உடனே கல்யாணமான அடுத்த நாள் காலையிலேயே வந்து பொண்ணு நிற்கிறானோடனே அவங்க வீட்டில் இருக்க பேரண்ட்ஸ் 2 பேரும் பயங்கரமாக பயந்துக்கிறாங்க. கமலேஷ் கிட்டே என்னாச்சுன்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லைன்ற மாதிரி சொல்கிறா. பூஜா நேராக அவளுடைய அம்மா கிட்டேயே போயிட்டு நேற்று நைட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறா. ஆனால் பூஜாவோட அம்மா இவளுக்கு சப்போர்ட் பண்ணாமல் மாறா எல்லா ஆம்பளைங்களும் அப்படி தான், நைட்டில் வந்துட்டு இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் சகஜம் தான், உனக்கு போக போக பழகின்ற மாதிரி சொல்கிறா. இவ இப்படி சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. பூஜாவோட ஃபேமிலி வந்து அருணோட ஃபேமிலி அளவுக்கு பெரிய ஃபேமிலி கிடையாது. பூஜாவோடைய தம்பிக்கு அருணோடைய அப்பா ஒரு வேலை வாங்கி தரதா சொல்லியிருப்பாங்க, அந்த பேரில் தான் இந்த கல்யாணமே நடந்திருக்கும். அதனால எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போன்ற மாதிரி அவங்க அம்மாவக்கிட்ட கம்பல் பண்ணி சொல்லுவாங்க. இதே நேரத்தில் பூஜாவை காணோம் அப்படின்னு வீட்டிலேருந்து ஃபோனும் வந்துடும். உடனடியாக இவ வந்து சரி நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிடுறாங்க. பூஜாவோட அம்மா அப்பாவும் நீ உங்கள் புகுந்த வீட்டுக்கு போன்னு சொல்லி இவளை அனுப்பி விட்டுறாங்க. வீட்டுக்கு 2 பேரும் ஒன்றா வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் கரெக்டாக அருண் வந்து கமலேஷ்க்கு கால் பண்ணி பூஜாவை காணோம், நாங்கள் இங்கே எல்லாம் தேடிக்கிட்டு இருக்கோங்கிறா. கமலேஷ் நான் வந்து அவளுக்கு சும்மா வெளியே கூட்டிகிட்டு வந்தேன், பக்கத்தில் தான் இருக்கோம் வந்துருவோன்னு சொல்கிறாங்க. சீக்கிரம் கூட்டிகிட்டு வாங்க, நீ நான் ஹனிமூனுக்கு கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இதை கேட்ட உடனே பூஜாக்கு பயங்கர ஷாக் ஆகிடுச்சு. இதுலேருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக இடையில எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இறங்கிடுறா. அவளும் சரி இவ ரெஸ்ட் ரூம் போயிட்டு திரும்பி வந்துருவான்னு ஒரே இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கா. ஆனால் பூஜா அங்கேருந்து போனவதா ரொம்ப நேரம் ஆகி வெளியே வரவே இல்லை. பூஜாவுக்கு என்னாச்சுன்னு தெரியாமல் கமலேஷ் அந்த இடத்துல இருந்து பூஜாவை தேடுறதுக்காக உள்ளே போய்கிட்டு இருக்கா. சுற்றி சுற்றி பார்க்குறா, அவள் பூஜாவை எங்கேயுமே காணோம். இப்போ வீட்டில் எல்லாரும் பதட்டமாக பூஜாவை காணோன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அருண் ஹனிமூன் போகிற ஆசையில் உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் டைம் ஆகுது, இவங்க எல்லாம் எங்கே போனாங்கன்னு தெரியலன்ட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பெரியவர் உன் ஒய்ஃப் தான் புது மருமகளை எங்கேயோ கூட்டிகிட்டு போயிட்டா என்ன இதுன்ற அந்த மாதிரி சண்டையெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் ஏற்கனவே அந்த LGBTQவோட ரேலி போட்டுச்சு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய ஒரு லேடியை ரோட்டில் பார்க்குறா. நீ பூஜாவை பார்த்தியான்னு அந்த லேடி கிட்ட கமலேஷ் கேட்கும்போது அவங்கெல்லாம் வரவே இல்லைங்களே, என்னாச்சு ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்கன்ற மாதிரி இந்த பொண்ணு கேட்கும்போது கமலேஷ் இல்லை இது ஒரு ஃபேமிலி பிரச்சனை தான், நீ தயவு செஞ்சு அவள் எங்கேயாவது இருந்தான்னு சொல்லுன்ற மாதிரி யோசிக்கிறா. அப்போ தான் அந்த பொண்ணு எனக்கு தெரிஞ்சு பூஜா மனசு கஷ்டமாக இருந்தால் ஒரு இடத்துக்கு போவான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறா. பூஜா அந்த இடத்துல தான் வந்துட்டு ரொம்ப அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருக்கா. இவளை பார்த்த உடனே கமலேஷ்க்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. நேராக வந்துட்டு அவகிட்ட வந்து ஏன் இப்படி சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி வந்தேன்னு கேட்குறா. அதுக்குள்ளே நம்ம அந்த டீமில் இருக்க பொண்ணு வந்துட்டு என்னாச்சு ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லுங்கும் போது சத்தம் இல்லாமல் இந்த பொண்ணு அவளை கட்டி பிடிச்சிக்கிறா. பூஜாவுக்கு வெளியே சொல்ல முடியாத ஏதோ ஒரு சோகம் இந்த மாதிரி இருக்குங்கிறது இவ அந்த பொண்ணு கட்டி பிடிச்சது மூலியமாக அவளுக்கு தெரிய வருது. கமலேஷ் நேராக தேங்க்ஸ் சொல்கிற விதமாக அவகிட்ட போயிட்டு கட்டி பிடிக்க போகிறா. திடீர்னு நான் உனக்கு கட்டி பிடிச்சா உனக்கு இருக்கிற மாதிரி எண்ணங்கள் எனக்கும் வந்துருமான்ற மாதிரி கேட்குறா. இல்லை அப்படியெல்லாம் வராதுன்னு சொன்னதுக்கப்புறம் இவன் நேராக பூஜா கிட்ட போய் எதுக்குமா நீ இப்படி ஓடி போன அப்படின்ற மாதிரி கேட்குறா. அதுக்கு பூஜா வந்துட்டு நேற்று நைட்டு எனக்கு நடந்ததெல்லாம் உங்களுக்கு நடந்திருந்தா தெரியும், நான் எவ்வளோ செக்ஸ் டார்ச்சர் அனுபவிச்சேன் தெரியுமா, அவன் மிருகம் மாதிரி நடந்துக்கிறான்னு அந்த பொண்ணு சொல்கிறா. இதெல்லாம் கேட்ட உடனே அருணை வளர்த்த கமலேஷ்க்கு பயங்கர ஷாக்காக இருக்குது. இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம், இது பெட்ரூம்குள்ளே நடக்கிற விஷயத்தை எதுக்கு நீ இப்படி பப்ளிக் பண்ணிக்கிட்டு இருக்க, இதை பற்றி நீ வெளியே பேசினதே அசிங்கம், இதெல்லாம் சொல்கிறதுக்கு உனக்கு வெக்கமா இல்லையான்ற மாதிரி சப்புன்னு ஒரு அற வச்சரா. பூஜாவுக்கு வந்துட்டு ரொம்ப வருத்தமாயிடுது. இப்போ ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. கமலேஷா அவளுடைய ஹஸ்பண்ட் கூட ஃபர்ஸ்ட் டைம் இருந்த டைமில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் ரொம்ப அந்யோன்யமான கப்பலாக தான் இருப்பாங்க. கழுத்தில் ஏற்பட்ட ஒரு சின்ன காயத்தை கூட வெளியே யாராவது கேட்டால் கொசு கடிச்சிட்டுன்னு சொல்கிறக்கூடிய அளவுக்கு இது எல்லாமே பெட்ரூம்குள்ளே மட்டுமே நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஃபார்வர்டான திங்கிங் இல்லாத ஆள் தான் கமலேஷ். ஆனால் அப்படிப்பட்ட கமலேஷ் கிட்ட பூஜா வந்து இந்த
மாதிரி ஒன்று சொன்ன உடனே அவளுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. அருண் மேலே தப்பெல்லாம் இருக்காது, நீ தான் இதை ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணுற, எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு நடக்கிறதா உனக்கும் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவளை சமாதானப்படுத்தி வீட்டுக்கே திருப்பி கூட்டிகிட்டு போகிறா. அவளை பார்த்த உடனே எல்லாரும் சரின்னு சந்தோஷப்பட்டுட்டு அடுத்தபடியாக அவங்க 2 பேர்த்தையும் ஹனிமூனுக்கு அனுப்புறதுக்காக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த வீட்டு பெரியவர் பயங்கரமான வார்னிங் கொடுக்குறாங்க. சொல்லாமல் கொள்ளாமல் யாரும் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, இது ரொம்ப கட்டுக்கோப்பான குடும்பம், ஊருக்குள்ளே நமக்குன்னு ஒரு பேர் இருக்குது, அப்படி இப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பாட்டி அமைதியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் போக போக நார்மல் ஆயிரும்னு கமலேஷ் யோசிச்சுட்டு இருக்கா. இருந்தாலும் இவளுக்கு ஒரு சந்தேகம். இவன் நேரடியாக அவள் ஹஸ்பண்ட் கிட்டே வந்துட்டு கேட்குறான், அருணை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறேன்றப்போ, அருணை நீ வளர்த்திருக்க, நீ கண்டிப்பாக நல்லா தான் வளர்த்திருப்ப, உன்னால தான் அவன் இந்த அளவுக்கு மேலே மேலே வளர்ந்துட்டு இருக்கான், அவனுடைய வாழ்க்கை இப்படி சிறப்பாக இருக்கிறதுக்கு காரணமே நீ தான், என்னை எப்படி என்னோட அண்ணிங்கெல்லாம் நல்லா வளர்த்துனாங்களோ அதே மாதிரி நீயும் அவனை நல்லா வளர்த்திருக்கேன்ற மாதிரி கமலேஷோடைய ஹஸ்பண்ட் சொல்லுவார். இப்போ ஹனிமூனுக்கு வந்துட்டு ரெடியாகி போயிட்டு இருக்காங்க. அருண் பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கான். ஃபேமிலியில் எல்லாரும் அவங்கள வாழ்த்தி அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் பூஜாவுக்கு மனசில் பயங்கரமான பயம் இருக்குது. இங்கேயே அவன் இவ்வளோ டார்ச்சர் பண்ணால் ஹனிமூனில் வந்துட்டு நமக்கு பயங்கரமான டார்ச்சர் பண்ண போகிறான்ற மாதிரி அவள் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. குடும்பமாக சேர்ந்து இப்போ அவங்கள ஹனிமூன் அனுப்பி வச்சுறாங்க. கமலேஷ் அவளுடைய பொண்ணு பிங்கி கூட மாடியில் நின்று பேசிக்கிட்டு இருக்கா. பக்கத்து வீட்டில் இருக்க லேடி வந்துட்டு ஏஐ டெக்னாலஜி பற்றி பேசும்போது இவளுக்கு எதுவுமே தெரில. இவ அப்போ தான் யோசிக்கிறா, நம்ம வந்துட்டு ரொம்ப பேக்வேர்டாக இருக்கோம், நம்மளும் கொஞ்சம் படிச்சிருக்கணுன்ற மாதிரி யோசிச்சு அதனால தான் நம்ம பூஜாவுடைய சைடை யோசிக்காமல் விட்டுட்டோமோன்ட்டு டைரெக்டாக எல்ஜிபிடிக்யூட டீம் லீடர் கிட்ட போயிட்டு எனக்கு இதை பற்றின கொஞ்சம் அவேர்னஸ் வேணும்னு டைரெக்டாக கேட்குறா. அந்த பொண்ணு அவளுக்கு தெரிஞ்ச ஒரு லாயர் கிட்ட கமலேஷை கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. கமலேஷ் கிட்ட அந்த லாயர் ஒரு பொண்ணுடைய சம்மதம் இல்லாமல் அவள் உடம்பு மேலே நடக்கக்கூடிய வன்முறையை பற்றி ரொம்ப தெளிவாக விளக்கமாக எடுத்து சொல்கிறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய பல பெண்கள் தினம் தினம் இதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு தப்புன்னே தெரியாமல் இதுக்குள்ளே அவங்க தள்ளப்படுறாங்க. ஆண்கள் என்னமோ பெண்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்க உடம்பு மேலே முழு உரிமை இருக்க மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு தெளிவாக அவளுக்கு புரிய வைக்கிறாங்க. அப்போ தான் கமலேஷுக்கு இப்படி ஒரு பாயிண்ட் இருக்கிறதே யோசிக்க தோணுது. அப்படின்னா இதெல்லாம் எதுவுமே தப்பு இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது கண்டிப்பாக தப்பு தான், அதை எதிர்த்து நம்ம கேள்வி கேட்காம இருக்கிறது அதை விட தப்புன்ற மாதிரி சொல்கிறாங்க. கட் பண்ணால் ஹனிமூனில் இருக்கக்கூடிய இந்த கப்பிள்ஸை காமிக்கிறாங்க. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இந்த பொண்ணு எவ்வளவோ அவங்ககிட்ட பொறுமையாக எடுத்து சொல்ல ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஒருத்தங்க சம்மதம் இல்லாமல் அவங்கள வந்துட்டு நீங்கள் தொடர்றது தப்பு, நம்ம 2 பேரும் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கலான்னு பூஜா இவன்கிட்ட சொல்கிறான். ஆனால் இவனுடைய மைண்டு ஃபுல்லாகவே எப்படியாவது பூஜாவை அந்த செக்ஷுவல் லைஃப்குள்ளே தள்ளணுங்கிறதுலேயே இருக்கா. ராத்திரி எல்லாம் அந்த பொண்ணு மறுபடியும் டார்ச்சரை அனுபவிக்கிறா. அந்த பொண்ணு எவ்வளவோ சந்தோஷமாக இருக்க ட்ரை பண்ணாங்க கூட இவன் பண்ணக்கூடிய அந்த செக்ஷுவல் டார்ச்சரில் அந்த பொண்ணுடைய மென்டாலிட்டி மொத்தமாக பாதிக்கப்படுது. அவளால் எதையுமே யோசிக்க முடியல. தினம் தினம் இவன் நினச்ச நேரத்துலலாம் தன்னை யூஸ் பண்ணிக்கிறத நினச்சி அந்த பொண்ணு ரொம்பவே வருத்தப்படுறா. உடம்பெல்லாம் நிறைய காயங்கள் ஏற்படுது. அந்த ஹனிமூன் எப்போ முடிஞ்சு ஊருக்கு போவோன்ற மாதிரி அந்த பொண்ணு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்கா. பாத்ரூம்குள்ளே போயிட்டு இந்த பொண்ணு அழுதுகிட்டே இருக்கான். அவன் வெளியே நின்று சீக்கிரம் கதவை தரேன்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கான். இந்த பொண்ணு வந்துட்டு இல்லை எனக்கு இன்றைக்கி பீரியட்ஸ், என்னால் இன்றைக்கி செக்ஷுவல் லைஃப்பில் உனக்கு ஹாப்பினஸ் கொடுக்க முடியாதுன்ற மாதிரி சொல்கிறா. அந்த நேரத்தில் நீ கதவை தர எனக்கு டவுட்டாக இருக்குது, நான் செக் பண்ணணும் உண்மையாகவே உனக்கு பீரியட்ஸான்ட்டு அவன் வந்துட்டு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் இந்த பொண்ணுக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கா. இவளுக்கு வேறு வழி இல்லாமல் அவன்கிட்ட ப்ரூவ் பண்ணுறதுக்காக இவ ஒரு சின்ன பிளேட் எடுத்து இவ அறுத்துக்கிட்டு ரத்தம் வர வச்சுக்குவா. இவ அறுக்கும்போது இவளுடைய மரண வேதனை இவளுக்கு மட்டும்தான் தெரியும். இருந்தாலும் இவ வந்துட்டு அந்த காரியத்தை செஞ்சுடுவா. ஒரு வழியாக ஹனிமூன் முடிச்சு ஊருக்கு வருவாங்க. ஊருக்கு வந்த உடனே அந்த பொண்ணுடைய உடம்பு ரொம்ப கெட்டு போயிடும். அதனால் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு சேர்த்துருப்பாங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு அந்த டாக்டர் தான் வந்துட்டு கமலேஷ் கிட்ட அந்த பொண்ணுடைய நிலைமையை ரொம்ப தெளிவாக எடுத்து சொல்லுவாங்க. ஒரு பொண்ணு தன்னுடைய உடம்புல பிளேடை வச்சு கீறிக்கிறான்னா அவள் எந்த அளவுக்கு செக்ஷுவல் டார்ச்சர் அனுபவிச்சிருப்பான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்னு கமலேஷ் கிட்ட சொல்கிறாங்க. கமலேஷ் நேரடியாக போய் பூஜா கிட்ட என்னை மன்னிச்சிரு, நீ போனதுக்கப்புறம் தான் இதை பற்றின எனக்கு புரிதலே வந்துச்சு, நீ ஏன் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்த, தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லு, நம்ம வந்துட்டு இதை எதிர்த்து போராடலான்ற மாதிரி தைரியம் கொடுக்குறாங்க. பூஜா வந்து கமலேஷ் கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் உங்கள் கையில் ஒரு பிளேட் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு தடவை கட் பண்ணி பாருங்கள், நான் ஏன் அந்த முடிவு எடுத்தேன், அதனால் அந்த முடிவுக்கு நான் தள்ளப்பட்டேன், அதோடைய பெயினுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் உங்களுக்கு தெரியுன்ற மாதிரி சொல்கிறா. பூஜா சொன்ன மாதிரி இவ்வளோ ஒரு பிளேட் எடுத்து கட் பண்ணலான்னு நினைக்கும் போது தான் அந்த பொண்ணு எவ்வளோக்கு எவ்வளோ டார்ச்சர் அனுபவிச்சிருப்பா, அதை நம்ம புரிஞ்சுக்காமல் விட்டுட்டோமேன்னு இவளுக்கே பயங்கர கில்ட் ஆகி தனியாக பாத்ரூமில் உட்காந்து அழுக ஆரம்பிக்கிறா. இதுக்கு மேலே இதை பற்றி நம்ம பேசாமல் இருக்கக்கூடாதுன்னு கமலேஷ் நேரடியாக போயிட்டு இவன் மாமனார்கிட்ட அருண் வந்து பூஜாவுக்கு பண்ணுற செக்ஷுவல் டார்ச்சரை பற்றி சொல்கிறா. எல்லாத்தையும் அவர் புரிஞ்சுக்குவார், அவர் ரொம்ப படித்தவர் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த வீட்லேயே வச்சு அதிகமாக படித்த ஆள் அவர் தான். பூஜாவுடைய ஸ்டாண்டை வந்துட்டு நம்ம யார்கிட்டையாவது எடுத்து சொல்லணுங்கிறக்காக அந்த லேடி வந்துட்டு போயிட்டு அவங்க மாமனார்கிட்ட சொல்லுவாள். ஆனால் அவங்க மாமனார் எப்பவும் போல் இதெல்லாம் ரூமுக்குள்ளே நடக்கிற விஷயம், அதுக்குள்ளே நீ எதுக்கு தலையிடுறேங்கிற மாதிரி சொல்கிறா. இப்போ நேரடியாக கமலேஷ் பூஜா கிட்ட வந்துட்டு இதில் உன்னோட இந்த நிலைமைக்கு காரணமாக
முக்கியமானவங்க பேரெல்லாம் எழுதியிருக்கேன்னு சொல்லிட்டு கமலேஷோடைய பேரை எழுதி கொடுக்குறா. அவனை பாசத்தோடு வளர்த்த நான் தான் அவனுடைய இந்த செயலுக்கும் பொறுப்பேற்றுக்கணுன்ற மாதிரி கமலேஷ் வந்துட்டு சொல்கிறா. இது எல்லாத்தையுமே வந்து பூஜா ரொம்ப வருத்தத்தோடு கேட்டுக்கிட்டு இருக்கா. இதே நேரத்தில் அருண் நேராக போயிட்டு டாக்டர் கிட்ட இப்போ நான் என் ஒய்ஃப் கூட இன்டிமேட்டாக இருக்கலாமா, அவ கூட செக்ஸ் வச்சுக்கலாமான்னு கேட்குறா. இதெல்லாம் கேட்டோடனே டாக்டருக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. அந்த பொண்ணுடைய இந்த நிலைமைக்கு காரணமே நீ தான்டா, நீ எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருந்தா ஒரு பிளேட் எடுத்து ஒரு பொண்ணு அவளுடைய பிறப்புறப்பையே வெட்டிக்கிற அளவுக்கு யோசிச்சிருந்துருப்பா. இவ்வளோ பண்ணி கூட நீ அந்த பொண்ணை இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறே, நீ எல்லாம் மனுஷன் தானான்னு கேட்குறா. இப்போ தான் இவனுக்கு தெரிய வருது இவ தான் வேணும்னு பிளேட் எடுத்துட்டு ரத்தம் வர மாதிரியும் தனக்கு பீரியட்ஸ் இருக்கிற மாதிரியும் காமிச்சிருக்கான்னு. இதெல்லாம் கேட்டு பயங்கர கோவத்தோடு அவன் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து பார்க்கறதுக்குள்ளாரையே எல்லாருமே பூஜாவை சமாதானப்படுத்தி ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இந்த நேரத்தில் பூஜாவை பற்றி கமலேஷ் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு அவளுடைய பையன்கிட்ட வந்துட்டு சொல்கிறா, நீ வந்துட்டு உன் ஒய்ஃப் வந்து ரொம்ப நல்லபடியாக வச்சுக்கணுன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. இப்போ பூஜா ஒரு வழியாக வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கமலேஷ், நீ ஒன்றும் வருத்தப்படாத, அவன் வரட்டும், நம்ம எல்லாரும் முன்னாடி இந்த உண்மையை சொல்லிடலாம், அதுக்கப்புறம் அவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை வீட்டில் இருக்க பெரியவங்கெல்லாம் யோசிக்கட்டும்னு சொல்கிறாங்க. இப்போ நேரடியாக அருண் வந்து வீட்டுக்குள்ளே வந்துடுறான். இவனுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சுட்டு எல்லாரும் முன்னாடியுமே கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் பூஜாவுக்கு நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டு அவள் தன்னை பீரியட்ஸ்னு சொல்லி ஏமாத்திருக்கான்னு சொல்கிறா. இது எல்லாத்தையுமே கமலேஷோடைய ஹஸ்பண்ட் கேட்டுக்கிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. எப்படின்னா கமலேஷோடைய வயிற்றுல அவங்க குழந்தை இருக்கும்போதே அவள் ரொம்ப ஆசையாக ஆண் குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டிருப்பா. ஆனால் அவளுக்கு ஒரு தடவை தான் குழந்தை பிறக்கும் டாக்டர் சொல்கிறது, அதுவும் ஒரு பெண் குழந்தையாக பிறந்துடும். அப்பன்னு பார்த்து அருணை கூட்டிகிட்டு வந்து நிறுத்தி இவன் தான் இனிமேல் நமக்கு ஆண் குழந்தைன்னு சொல்லி கமலேஷ் கிட்ட இவன் தான் கொடுத்துருப்பான். அவளும் அவனுக்கு நிறைய செல்லம் கொடுத்து வளர்த்திருப்பான். அதனால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு யோசிக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு வந்துட்டு ஒரு பெண் குழந்தை பிறக்கும், அது பேர் பிங்கி. அதுக்கு இந்த மாதிரி நிலைமை வரக்கூடாதுன்னா இந்த மாற்றத்தை வந்துட்டு நம்ம செஞ்சுதான் ஆகணும்னு கமலேஷ் வந்துட்டு தீர்க்கமாக ஒரு முடிவெடுக்கிறா. அன்னைக்கு அந்த வீட்டில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் இருக்கும். எல்லாருமே சேர்ந்து அந்த வீட்டில் வந்து உட்காந்து ஃபங்க்ஷன் நடத்திக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் அருண் நேரடியாக கமலேஷ் கிட்ட போயிட்டு நீங்கள் எதுக்கு எங்களுடைய விஷயத்துலலாம் தலையிடுறீங்கிற மாதிரி கேட்குறான். கமலேஷ்க்கு இதை கேட்டு ரொம்ப வருத்தம் ஆயிடுது. அப்போ கமலேஷ் சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுற, ஒரு பொண்ணுடைய விருப்பம் இல்லாமல் நீ அவளை தொட்டது தப்புன்ற மாதிரி. இருந்தாலும் இவன் வந்துட்டு காலங்காலமாக இதானே நடக்குது, ஒய்ஃபுங்கிறவ எதுக்கு, அவள் வந்துட்டு எனக்கு ஹாப்பியாக வச்சுக்கணும், ஆனால் அவள் செய்யலை, அதனால நான் ஃபோர்ஸ் பண்ணி அதை எடுத்துக்கிட்டேன், இதுக்கு நடுவில் நீங்கள் ஏன் வரீங்கன்ற மாதிரி பேசுகிறாங்க. இப்போ இந்த விஷயம் எல்லாமே பெரியவங்க காதுக்கு போகுது. அருணோட அம்மா அப்பா எல்லாருமே பூஜா மேலேயும் கமலேஷ் மேலேயும் தான் கோவப்படுறாங்க. இது ஒரு சாதாரண விஷயம், ஒரு வீட்டுக்குள்ளே ரூம்குள்ளே நடக்கிற விஷயத்த நீங்கள் எல்லாம் பப்ளிக்காக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் எவ்வளோ பெரிய அசிங்கம் தெரியுமான்ற மாதிரி எல்லாரும் அருணுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்களே ஒழிஞ்சு பூஜாவுடைய சைடு யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க. கமலேஷும் பூஜாவும் எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க அவங்களுடைய தரப்பு நியாயத்தை சொல்கிறதுக்காக, இருந்தாலும் அவங்களுக்கான சான்ஸ் இவங்க கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. பூஜா சரி நம்ம மாமனாரை தனியாக கூப்பிட்டு பார்த்து பேசிடலாம் ட்ரை பண்ணுறா, அதுவும் வேஸ்ட்டாக போயிடுது. அருண் வந்துட்டு அவன் ஸ்டாண்டில் உறுதியாக இருக்கான், பூஜா கூட தான் சேர்ந்து வாழுவேன், ஆனால் இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் தான் எங்களுக்குள்ளே தொடருன்ற மாதிரி இருக்கான். கமலேஷ் நேரடியாக போய் அவன் மாமனார்கிட்ட தயவு செஞ்சு உங்கள் பையனுக்கு புரிய வைங்க, இல்லைனா பூஜாவை அவங்க வீட்டுக்கே அனுப்பிடலாம், அவன் இந்த மாதிரி செக்ஷுவல் டார்ச்சர்லாம் அனுபவிக்கக்கூடாது, அவள் பாவம்னு எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்ணுறா. ஆனால் அந்த வயசான ஆள் எதையுமே காதில் வாங்கிக்கிறதுக்கு தயாராக இல்லை. உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணு, இந்த வீட்டில் இதுதான் சட்டம், இந்த மாதிரி இருக்கிறதா இருந்தால் இருங்க, அருண் மேலே தப்பு இல்லை, நீங்கள் தேவையில்லாமல் அருணை வந்துட்டு குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் எப்போ வேணால் இந்த வீட்டை விட்டு போயிடலாம், அதை பற்றியெல்லாம் எங்களுக்கு கவலையே கிடையாதுன்ற மாதிரி ரொம்ப திமிராக பேசுகிறாரு. கமலேஷ்க்கு இது எல்லாமே பயங்கர கோபத்தை ஏற்படுத்துது. இதுக்கு மேலே இவங்க கிட்ட நியாயத்தை எதிர்பார்த்து எந்த பிரயோஜனம் இல்லைன்னு கமலேஷ் பூஜாவை கூப்பிட்டு வீட்டிலேருந்து வெளியே வந்துடுறாங்க. எல்லாரும் தடுக்கிறாங்க, இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் வெளியே வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறமா எங்கே போகிறதுன்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு இருந்த இவங்க திருப்பி வீட்டுக்கே போகிறாங்க. வீட்டுக்கு போய் கமலேஷ் அவள் ஹஸ்பண்டை வந்து கட்டி பிடிச்சிட்டு நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேன்னா ஏதாவது செஞ்சுருந்தா சொல்லுங்கன்ற மாதிரி கேட்குறா. அதுக்கு அவளுடைய ஹஸ்பண்டு நீ எந்த தப்பும் பண்ணலை, நீ பூஜாவுக்காக ஸ்டாண்ட் எடுத்தது ரொம்ப நல்ல விஷயம், நீ கண்டிப்பாக அவளுக்கான நியாயத்தை நீ வாங்கி கொடுக்கணும், அருண் மேலே நானும் பாசம் வச்சுருக்கேன், ஆனால் பூஜா அனுபவிச்சு கொடுமைக்கெல்லாம் அவனுக்கு கண்டிப்பாக ஒரு நியாயம் கிடைச்சே ஆகணும், அதனால நீ எடுத்த முடிவில் ஸ்ட்ராங்காரு, நீ என்ன வேணா பண்ணு, நான் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்கிறா. இப்போ நேராக அவள் வந்துட்டு வீட்டுக்குள்ளே வரா. வீட்டுக்குள்ளே வந்து அவள் மாமனார் இந்த மாதிரி அவள் மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் வந்திருக்கா அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் கமலேஷ் நான் மன்னிப்பு கேட்கறதுக்காகலாம் வரல, என் பொண்ணு பிங்கி கூட்டிகிட்டு போக வரேன்னு சொல்லிட்டு பிங்கியும் கூப்பிட்டு பூஜாவுடைய தாத்தா வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க தாத்தா பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபேமஸான லாயராக இருப்பார். அவங்க பேரண்ட்ஸ் கூட அவங்க தாத்தாக்கு செட் ஆகாதனால அவர் தனியாக இருப்பார். பூஜாவோட தாத்தா ரொம்பவும் முற்போக்கு சிந்தனை இருக்கக்கூடிய ஆள். அவர்கிட்ட கமலேஷ் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறா. பூஜாவுக்கு நடந்த எல்லா கொடுமையும் கேட்டு அவளுடைய தாத்தா ரொம்பவே வருத்தப்படுறாரு. இப்படி ஒரு சூழ்நிலை எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது, கல்யாணங்கிறது
மட்டும் ஒரு பொண்ணை வந்துட்டு உடல் ரீதியாக அனுபவிக்கிறதுக்கு ஒரு ஆம்பளைக்கு அது ஒரு தைரியமான ஒரு விஷயமா மாறிடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் வந்துட்டு இந்த கேஸை நம்ம வந்துட்டு எடுத்து நடத்தலாம், கண்டிப்பாக இதில் நம்ம ஜெயிப்போம், ஜெயிக்காட்டியும் பரவாயில்ல, அவனுக்கான தண்டனை வந்துட்டு அவனுக்கு நம்ம வாங்கி கொடுக்கணும், உலகத்துக்கு இந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்குது, இதை வந்துட்டு பதிவு பண்ணலான்னாவது நம்ம சொல்லுவோம்னு நினைக்கிறா. இப்போன்னு பார்த்து பூஜா வந்து இவகிட்ட சொல்கிறா, நம்ம வந்துட்டு மாமனார் மாமியாருடைய பேரையும் நம்ம ஆட் பண்ணணும்னு. இவ வந்துட்டு அவங்கள எதுக்கு ஆட் பண்ணுறேன்னு கேட்கும்போது, இந்த கொடுமையெல்லாம் நடக்கிறது நான் சொன்னதுக்கப்புறம் கூட அவங்க எந்த விதமான ஸ்டெப்பும் எடுக்கல, இந்த மாதிரி இருக்கவங்களும் தான் இந்த மாதிரி பிரச்சனைக்கு முழுமையான காரணமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த கேஸ் இருக்க ஃபைலில் இருக்கிற பேப்பரை எடுத்து கிழிச்சு எரிச்சிடுறா. இது எல்லாமே வந்துட்டு தாத்தாக்கும் பேத்திக்கும் ரொம்ப அப்செட் ஆகுது. இருந்தாலும் கமலேஷ் எதிர்த்து பேச முடியல, அதனால ஆன்லைனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறா. ஆன்லைனில் இந்த மாதிரி போட்டது இவளுக்கு தெரிஞ்ச உடனே இவன் நைட்டோட நைட்டாக இவன் மாமனார் மாமியாருக்கு ஃபோன் பண்ணிட்டு உங்களை அரெஸ்ட் பண்ணாமல் பார்த்துக்கோங்க, மற்றபடி அருண் மேலே தப்பு இருந்ததுன்னா அவன் ஜெயிலுக்கு போய் தான் ஆகணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் போலீஸ் வந்து கரெக்டாக அவங்க மாமனார் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்களும் முன்கூட்டியே தகவல் தெரிஞ்சதுனால ஏற்கனவே ஒரு பெயில் எல்லாம் எடுத்து வச்சுருப்பாங்க. இதெல்லாம் கமலேஷ் தான் செஞ்சான்னு பூஜாக்கும் தெரியும். இருந்தாலும் அந்த மாமனார் வந்துட்டு கமலேஷ் மேலே பயங்கர கோபமாக இருக்கா. பூஜாவை இந்த அளவுக்கு வளர்த்து விட்டதுக்கு காரணமே கமலேஷ் தான்ற மாதிரி பயங்கர டென்ஷனில் இருக்கான். இவளுக்கு எப்படியாவது ஒரு பாடம் புகுட்டி ஆகணும்னு அந்த வயசானவர் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அவருடைய பணபலத்தை யூஸ் பண்ணி இதை எப்படியாவது முறியடிச்சு வெளியே வரணுங்கிறது அவரோட பிளானாக இருக்குது. அதனால ஃபேமிலியாக சேர்ந்து ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் கமலேஷ் கிட்ட அவங்க தாத்தா வந்துட்டு நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. அந்த வீட்டில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டா நம்ம கோர்ட்டில் வந்துட்டு இதை சந்திக்கிறதுக்கு யூஸாக இருக்கும்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இதே நேரத்தில் பூஜாவோட வீட்டுக்கு இவங்க மொத்தமாக ஃபேமிலியாக போயிட்டு பூஜாவுடைய தம்பிக்கு வேலை வாங்கி தரோம், அதனால பூஜாவை எப்படியாவது சமாதானப்படுத்தி கேஸை வாபஸ் வாங்க வைங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாங்க. அதன்படி பூஜாவுடைய ஃபேமிலி மெம்பர்ஸும் நடந்துக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. கமலேஷோடைய ஹஸ்பண்ட் அருணை பார்த்து அட்வைஸ் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. ஆனால் மாறா அருண் அவனுடைய ஸ்டாண்ட்லேயே ஸ்டெடியாக நின்றுக்கிட்டு இருக்கான். இவன் சொல்கிறது எதையுமே அவன் கேட்கறதுக்கு தயாராகவே இல்லை. இவன்கிட்ட பேசி வேஸ்ட்டுன்னு கமலேஷோட ஹஸ்பண்டும் அங்கேருந்து போயிடுறாரு. நீ என்னைக்கா இருந்தாலும் உன்னோட தப்பை திருத்திக்குவ, இல்லைனாலும் கமலேஷும் பூஜாவும் உனக்கான தண்டனையை வாங்கி கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ திடீர்னு பூஜாவுடைய அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு கால் வருது. இவங்க வந்துட்டு நேராக ஹாஸ்பிட்டல் போய் பார்க்குறாங்க. அவங்க அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதாவும், நீ வந்துட்டு எப்படியாவது மாப்பிள்ளையோட சேர்ந்து வாழு, எல்லாமே சரியாயிடும், இவரும் வந்து மன்னிப்பு கேட்குறாருன்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபேமிலியை வந்து பூஜா கிட்ட மன்னிப்பு கேட்குற மாதிரியும் கேட்குறாங்க. அவள் எப்படியாவது கேஸை வாபஸ் வாங்கிடணுங்கிறதுக்காக இந்த வேலையெல்லாம் செஞ்சுருப்பாங்க. இதுக்கு பூஜாவோட ஃபேமிலியும் உடந்தையாக இருப்பாங்க. காரணம் அவன் பையனுக்கு வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் வேலை வேணுங்கிறதுக்காக பொண்ணை சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. பூஜா கிட்ட வந்துட்டு அந்த பையனும் சாரி கேட்குறான். சாரி கேட்ட உடனே சரி ஒரு வேலை இவன் திருந்திட்டான் தான் போல இருக்குது அப்படின்னு நினச்சி இவங்க வெளியே வராங்க. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கும் தெரிய வருது இது எல்லாமே பக்கா பிளான்னு. ஒரு வழியாக பூஜாவை வந்துட்டு இவங்க நினச்ச மாதிரியே இவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. பூஜாவும் தடுக்கிறதுக்கு வழி இல்லாமல் இவங்க வீட்டுக்கு வந்துடுறா. ஆனாலும் கமலேஷ்க்கும் பூஜாக்கும் இவங்க யார் மேலேயுமே நம்பிக்கையே இல்லை. இவங்க எல்லாருமே சேர்ந்து பிளான் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. இவங்களுக்கான டைமுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பூஜாவோட பேரண்ட்ஸும் வந்துட்டு இப்போ எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சதில்ல, எல்லாரும் ஹாப்பியான ஃபேமிலி ஆகிட்டோம் இல்லைங்கிற மாதிரி எல்லாரும் முன்னாடி ஹாப்பியாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பூஜாவோடைய தம்பிக்கும் வந்துட்டு வேலை வாங்கி கொடுத்துட்றாங்க. அதனால அவங்க வந்துட்டு இந்த ஃபேமிலிக்கு பெரிய நன்றி கடன் பட்ட மாதிரி காமிச்சுக்கிறாங்க. ஆனால் கமலேஷுக்கு வந்துட்டு உண்மையுமே அவன் மனசில் ஒரு தீராத வலி இருக்குது. பூஜாவுக்கு இந்த மாதிரி நடந்ததுக்கு காரணம் அருணுடைய தான் வளர்த்த செல்லம் கொடுத்த வளர்ப்பு தான் காரணங்கிறது அவள் தீர்க்கமாக நம்ப ஆரம்பிக்கிறா. அதனால அவளும் யாரையும் நம்புறதுக்கு தயாராக இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே ஒரு பூஜை நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இந்த வயசான பாட்டி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் இவங்க ரெண்டு பேர்த்தையும் தனியாக கூப்பிட்டு, ஏண்டி ரெண்டு பேரும் இந்த உலகத்தையும் மாற்ற போகிறீங்க நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், மறுபடியும் நீங்கள் வந்து இந்த சாக்கடைக்குள்ளேயே விழுந்துட்டீங்க, இந்த மாதிரி செக்ஷுவலாக ஒரு பொண்ணை வந்துட்டு கஷ்டப்படுத்துறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது, நீங்கள் ரெண்டு பேரும் இதை எதிர்த்து போடானும் போது ஏதோ ஒரு வெற்றியை எடுத்துகிட்டு வருவீங்கன்னு நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், மறுபடியும் இவனுங்க பண்ணுற ட்ராமாவை கேட்டு உள்ளே வந்துட்டீங்களே, நீங்கள் தைரியமாக போய் போராடுங்கன்னு அந்த பாட்டி ரொம்ப சப்போர்ட்டிவாக பேசுகிறாங்க. இதை கேட்ட உடனே கமலேஷ்க்கு பயங்கர சந்தோஷமாயிடுச்சு. இது வரைக்கும் இந்த பாட்டி இப்படி பேசி இவங்க கேட்டதே இல்லை. பாட்டியோட சப்போர்ட்டு இவங்களுக்கு ரொம்ப பெரிய ஆறுதலாக இருக்குது, ரொம்ப தைரியத்தையும் கொடுத்துருக்கு. அன்னைக்கு நைட்டு வந்து ஒரு பெரிய ஃபங்க்ஷன் வந்துட்டு வீட்டில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா லேடிஸும் வந்திருக்காங்க. அங்கே வந்துட்டு கொஞ்சம் நேரத்தில் ஒரு பூசாரி வந்து கதை சொல்கிறதுக்காக செட்டப் எல்லாம் நடத்தி வச்சுருக்காங்க. பூசாரி வர்றதுக்கு முன்னாடி நான் சொல்கிற கதையை கேளுங்கன்னு கமலேஷ் வந்துட்டு அங்கே போய் உட்காந்துட்டு ஒரு சில கருத்துக்கள் சொல்கிறா. எல்லாரும் ஆரம்பத்தில் வித்தியாசமாக பார்த்தாலும் அதுக்கப்புறம் எல்லாரும் கூர்ந்து கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. பூஜாக்கு நடந்த கொடுமை எல்லாத்தையும் ஒன்னொன்னா விளக்கமாக சொல்கிறா. ஒரு பொண்ணை வந்துட்டு எந்த அளவுக்கு கல்யாணங்கிற பேரில் டார்ச்சர் பண்ணுறானுங்க, செக்ஷுவலாக அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறான்னு அவள் சொல்லும்போது பூஜாவும் வந்து அந்த ஜாயின் பண்ணிக்கிறா. அவளும் வந்துட்டு அவளுக்கு நடந்த எல்லா கொடுமையும் எல்லாரும் முன்னாடி ஓப்பனாக சொல்ல ஆரம்பிக்கிறா. அருண் எவ்வளவோ ட்ரை பண்ணுறான் அவளை தடுத்து நிறுத்துறதுக்கு, இருந்தாலும் பூஜா இவன்
இதனால என் லைஃபே கெட்டு போச்சு, இவன் என்னென்ன மிரட்டல் ரேப் பண்ணியிருக்கான்ற மாதிரி சொல்லி எல்லாத்தையும் அங்கே உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்த பெரியவங்க எல்லாருமே கமலேஷோட ஹஸ்பண்டை பார்த்து அவளை உடனடியாக தடுத்து நிறுத்த சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும் கமலேஷோட ஹஸ்பண்டு அவங்களுக்கு நடந்ததை அவங்க தான் சொல்லணுன்ட்டு அமைதியாக இருக்காரு. இப்போ தைரியமாக பூஜாவும் கமலேஷும் எந்திரிச்சு நின்று இதுக்கெல்லாம் நாங்கள் வந்துட்டு அமைதியாக இருக்க மாட்டோம், நாங்கள் பட்ட பாடெல்லாம் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அத்தனை பேர் முன்னாடி தன்னுடைய முகத்தில் கிழிஞ்சதை நினச்சி அருண் ரொம்ப வருத்தப்படுறான். நேரடியாக வந்து பூஜாவை அடிக்கிறதுக்காக கையோங்கிறான். அதே நேரத்தில் வந்து கமலேஷ் அந்த கையை பிடிச்சி நிறுத்திடுறாங்க. உன்னை வளர்த்ததை நினச்சி இன்றைக்கி தான் ரொம்ப வருத்தப்படுறேன், ஒரு பொண்ணை எவ்வளோ கொடுமைப்படுத்த முடியும்னு நீ காமிச்சிட்ட, ஆனால் அதுக்கு எதிராக ஒரு பொண்ணு போராடினா உனக்கு என்ன மாதிரியான தண்டனை கிடைக்கும் நாங்கள் காமிக்க போகிறோம், இதை சட்ட ரீதியாக நாங்கள் ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அருணை ஓங்கி ஒரு அரைஞ்சிட்டு பூஜாவுக்கு வந்துட்டு தைரியம் சொல்லி நீ வா நான் உன்னை பார்த்துக்கிறேன், நீ எல்லாத்துக்கும் தயாராகிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே இருக்க லேடிஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. படம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு பெண்ணுக்கு எதிராக என்னென்ன கொடுமைகள் நடக்குதுங்கிறத ரொம்ப தெளிவாக ஒரு பெண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்லியிருப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.